அப்பா நல்ல பசி நேரத்துக்கு நீயாவது வந்து சேர்ந்திய. வா. போலீஸ்கார மாமா, அம்மா உங்களுக்கு மீன் கொடுத்தாங்க. என்ன சின்ன சௌக்கியமா? என்னப்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சே. ஐயோ, உங்க கடனை அடைக்கிறதுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தீங்க. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஏப்பா மனுஷனுக்கு காசு பணமா முக்கியம்? பின்ன நான் உன்னை பார்த்து நாளாச்சே, சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு. அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா. இப்ப அடுத்த வாரம் தேர்தல் வருதுல்ல, அதுல நான் நிக்கிறது தெரியுமில்ல. உன் ஜாதிக்காரங்க ஓட்டு ஒரு 300 இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அத எனக்கு நீ போட சொல்லணும். ஓஹோ, ஓடத்துல வண்டி ஏறினது போக இப்ப வண்டியில ஓடம் ஏறுதோ? இல்லப்பா, உங்க ஜாதிக்காரங்க எல்லாம் நீ சொன்னா கட்டுப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால எப்படியாவது எனக்கே ஓட்டு போட சொல்லணும். பெரிய பாண்டி ஐயா, காசுங்கிறது சாணி மாதிரி. வீட்டுல அத பூசி மொழிகி வச்சோன்னு வைங்க, அது கிருமி நாசினி உபயோகமா இருக்கும். அந்த சாணியே ஒரு இடத்துல குமிச்சு வச்சோன்னு வைங்க, புழு பூச்சி புடிச்சிடாது. நீ எதுக்கு இத சொல்ல வந்த? நீங்க எனக்கு கொடுத்த காசை கிருமி நாசினி மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அதாயா, பூனை இழைச்சா எலி தட்டு மாத்தி கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? காத்துள்ள போதே நான் தூத்திக்கிறேன் அப்படி நினைக்கலாம்ல. சரியா, உங்க ஜாதிக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எனக்கே ஓட்டு போட சொல்லு. நான் வட்டிய மொத்தமா தள்ளுபடி பண்ணிக்கிறேன். வட்டியா? அசலு? அசல் எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? ஏங்க இது உங்க மான பிரச்சனைங்க. போச்சுன்னா திரும்பி வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாரு? நான் யோசிக்கணுமா? பின்ன நீங்க தான். சரியா, நான் வேணா அசலையும் ஒரு 1/4 பங்கு தள்ளுபடி பண்ணிக்கிறேன். என்னது 1/4 பங்கா? நான் யோசிக்கணும் இப்ப. இதுல நீ யோசிக்க என்ன இருக்கு? இல்ல, நான் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். நீங்க போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க. 10 நாளா? ஆமா. டேய், ஒரு வாரத்துல தேர்தல் வருதுடா, குடிமொழிக்கு போயிரும். அதனாலதான் யோசிச்சு பதில் சொல்லுங்கன்ற. பெருமாள், பெருமாள். வணக்கம் பெருமாள். வணக்கம். நான் நம்ம ஊரு தேர்தல் நிக்கிறேன். கிணத்து சின்னம். விசாலாச்சி, விசாலாச்சி, ஒரு நிமிஷம். எதுக்கு உள்ள போறாரு? எனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக சம்சாரத்தை கொண்டு வந்து. என்னாச்சு? சம்சாரம் இல்ல? விளக்கு எடுக்கத்தான் கூப்பிட்டேன், நானே எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வேட்பாளர் சாம்பு இருக்காருல்ல, அவர் இது குத்துவிளக்கு சின்னம், குத்துவிளக்கு கொடுத்துட்டாரு. உங்களுது கிணறு சின்னம். கிணத்தை எப்படி வீட்டுக்கு முன்னால வெட்டி தரீங்களா இல்ல பின்னால வெட்டி தரீங்களா? நான் ஆளை ஏற்பாடு செஞ்சுட்டு வெட்ட ஆரம்பிச்சோன்னா சொல்லி அனுப்புறேன். அப்ப நீ வந்து படுத்துக்க. எங்க விட்டுறீங்க? சுடுகாட்டுல தான். அண்ணே வாங்கண்ணே. இந்த வீட்டுல 4 ஓட்டு இருக்கண்ணே. ஓ, பெரிய குண்டு. இந்த வீட்டுல 2மே இருக்கு. அநேகமா இந்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே கிணறு வெட்டி கொடுக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். போலாமா? வேற வழி? வா. நம்ம சின்னம் பண்றாதீங்க, பாத்து போடுங்க. மேல பாரு, சின்னத்தை மாத்தி போட்டத ஓட்டு போடுங்க. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. சத்தியமா 4 ஓட்டு உனக்கு தான். ஏன் பாண்டி, அவங்கதான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, சந்தோஷப்படாம ஏன் முகம் வாட்டமா இருக்கு? இல்ல, குத்துவிளை கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, குடம் கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, இப்ப எனக்கும் சத்தியம்னு சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கும் சத்தியம்னு சொல்லிட்டு நாளைக்கு யாரு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த போறீங்க? நியாயமான கேள்விதான். குடம் வாங்கினா குத்துவிளக்காரங்களுக்கு சங்கடம், குத்துவிளக்கு வாங்கினா குடங்காரங்களுக்கு சங்கடம். எதுக்கு ஊரு பல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனா உள் மனுஷன் என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம். அது சரிதான். ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட்டோம்னா சாமி குத்தம் ஆயிராது? என்ன பாண்டி குழந்தைத்தனமா பேசுற? தேர்தல் நேரத்துல இதையும் லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேக்குறாங்களே, அவங்களெல்லாம் விட்டு வைக்கிற சாமி எங்களை மட்டும் கேள்வி கேட்குமா என்ன? ஓட்டு கேக்குறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓட்டு போடுற எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் சாமி கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜெயிச்சிட்டு இருக்குது. அரிசியோடையே செய்யாத நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து எப்படி சமாளிக்க போறியோ?
சரி சரி நிக்க வச்சுட்டோம், ஓட்டு போடுறோம். போ போ. அரசியல்ல இவ்வளவு வயசான இவங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லாம போச்சே. நமக்கு இல்ல, உனக்கு. அண்ணே என் கூட கொஞ்சம் வா. இருமா, தேர்தல்ல ஓட்டு கேட்கற நேரத்துல வந்து எங்க கூப்பிடுற? இதையா தயிர் சாதம்? உன்கிட்ட தான் கேக்குறேன், இதுவா தயிர் சாதம்? ஆமாமா, இது சாராயம் தான். அதுக்கு என்ன பண்ணுங்கற? இப்பவே மரியாதையா இந்த இடத்த காலி பண்றீங்க. இந்தாமா, பொம்பளைன்றனால எங்க ஐயா பொறுமையா இருக்கிறாரு. இல்ல நடக்கிறதே வேற. அதேதான் நானும் சொல்றேன். ஆம்பளைங்க நடு வீதியில அசிங்கப்படுறாதீங்க. பேசாம இருமா. நிறுத்துங்கம்மா. அட நிறுத்துங்கம்மா. ஏமா, இவ்வளவு நேரம் அங்க எங்க கூட ரகலை பண்ணிட்டு இருந்த, இப்ப இங்க வந்துட்டியா? ஆமா, பெரிய வீராங்கனை மாதிரி பேசுறியே. முதல்ல கியூல நிக்கிறது யாருன்னு பாருங்க. வாங்காம போக கூடாது. பாத்தீங்களா, நாங்க குடுக்கறத வாங்கறதுக்கு ஊரே இப்படி அலமோதிட்டு இருக்கு. நீ எங்களை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்க? இத பாரியா, நம்ம போயிடலாம். ஆத்துலயும் குளத்துலயும் இருக்கிற மீனுங்க எப்ப என்ன கிடைக்குமோன்னு சதா பசியோட அலமோதிட்டு தான் இருக்கும். ஆனா உங்கள மாதிரி ஆட்கள் தூண்டில இறைய வச்சு வீசும்போது நம்மளை இரையாக்குறதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா எந்த மீனாவது வாய் வைக்குமா? அரசியல்ல 2 டைப் ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்னு அடியாட்ல வச்சு அரசியல் பண்றவன், ரெண்டாவது அடியாளா இருந்து அப்புறமா அரசியல்வாதி ஆகுறவன். இவரு முதல் ரகம், நான் 2வது ரகம். சட்டப்படி போறதா இருந்தா போலீஸுக்கு போங்க, இல்ல சண்டைதான்னா இடமும் நேரமும் சொல்லுங்க, நான் ரெடி. நானும் ரெடி. யோ, நம்ம ஆளுல வர சொல்லுங்க. அண்ணே, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கண்ணே. சபாஷ். அண்ணே அண்ணே, இங்க பாருங்க, அந்த 2 கட்சிக்காரங்களை சப்ளை பண்ணாங்களே அதே சரக்கு. 2 சரக்கையும் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானே. ஏய்யா, பட்ட பகல் ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா அது? மன்னிக்கணும், என் சட்டை, தொப்பி, பெல்ட் இது எல்லாத்தையும் சாமி கிட்ட சமர்ப்பிச்சாச்சு. இப்ப நான் இந்த நாட்டோட சராசரி குடிமகன், அதனால எனக்கு இதுக்கு லைசென்ஸ் இருக்கு. ஏயா, 2 கட்சிக்காரங்களும் தப்பு பண்றாங்கன்னு நான் கேள்வி கேட்டதுக்கு என்ன அடிக்கிறதுக்காக அடியாளுகளை கூட்டு வந்திருக்காங்க. சர்க்கார்ல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க. நீ இப்படி உட்கார்ந்து குடிச்சுன்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்லியா? பதில் சொல்றதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு நமக்கு சாதகமான பதில் சொல்றது, ஆனா அதுல நியாயம் இருக்காது. 2வது நியாயமான பதில், ஆனா அது நமக்கு சாதகமா இருக்காது. அதான் இந்த 2ல எதை சொல்றதுன்னு கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். அண்ணே, இவன் இந்த 2 கர்மாந்திரத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓவரா உள்ள தள்ளிட்டான் போல் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு உளறான். ஹலோ ஹலோ, உனக்கு குடிகாரனா பிடிக்காதா? அது வரைக்கும் நியாயம். அதுக்காண்டி சரக்கெல்லாம் குறை சொல்லாத. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. யோ, சாராயத்துக்கு நீ மரியாதை. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில போய் பேசியே தீருவான். ஆனா இது உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான். அவன் வாயில பொய்யே வராது. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி சரி, உன் சரக்குக்கு மரியாதை கொடுக்கறோம். ஏதோ இதை சாப்பிட்டா உண்மையெல்லாம் வெளில வரும் சொன்னியே, அப்படி என்ன உண்மையை சொல்ல போற? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காக்கா கூ 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 இது 2 தான் பெரிய கட்சி. இந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி உங்க ஊர்ல இருக்க பிரச்சனைக்காகவும் உங்க ஊர் மக்கள்கிட்ட நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற நல்ல பேருக்காகவும் நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆயிருவீங்க, அதுவும் கன்ஃபார்ம்டு. ஆனா நாளைக்கு ஆட்சிக்கு வரவனோட தயவு இல்லாம நீங்க ஒத்தையாளு உங்க ஊருக்காக ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அண்ணே, அவன் சொன்ன மாதிரி இது உள்ள போனா உண்மையிலேயே உண்மை வெளியே வரா மாதிரி இருக்கு. ஏய், அதுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்காம இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நாட்டுல கொஞ்சம் அரசியல்வாதியை தவிர பாக்கி எல்லாருமே சிவாஜி சார் பரம்பரை. அந்த அளவுக்கு பிரமாதமா நடிப்பாங்க. அந்த மாதிரி உங்களையும் கொஞ்சம் நடிக்க சொல்றேன். ஒரு கட்சிக்காரன்ட்ட போய் அண்ணே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு கட்சிக்காரன்ட்ட போய் அண்ணே உங்களை தவிர எவனா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்றீங்க. கடைசியில எவனாவது ஒருத்தன் ஜெயிச்சு தானே ஆகணும். அன்னைக்கு போய் அண்ணே அன்னைக்கே சொன்னனே அப்படின்னு சொல்லி உங்க ஊருக்கு பாலம் வர்ற வழிய பாருங்க. இப்பவும் சொல்றேன், இது உண்மையை மட்டும்தான் பேசும். அண்ணே, ஒரே குழப்பமா இருக்கண்ணே. அவன் சொல்றது உண்மையா இல்ல நீங்க சொல்றது உண்மையாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கூட உட்காந்து ஒரு 3 ரவுண்ட்ல அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். டேய், என்னடா ஸ்கூல் விடுற நேரமே ஆகல,
அதுக்குள்ள நீ பாட்டுல வெளியே வந்துட்ட. இன்னைக்கு டீச்சர் லீவு. டீச்சர் லீவுனா எல்லா பசங்களும் வெளியே வந்திருக்கணும்ல, நீ மட்டும் தனியா வந்திருக்க. நான் நல்லா அப்படி ஒரு பையன், அதனால டீச்சர் என்ன வீட்டுக்கு போன்ட்டாங்க. டேய், இப்பதான் டீச்சர் லீவுன்னு சொன்னேன், இப்ப டீச்சரே வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற. மரியாதையா உண்மை சொல்லு, ஏன் வெளியே வந்த? எனக்கு உங்க வேணும், அதுக்கு தான் நான் வந்துட்டேன். இத பாருடா, அம்மா வீட்ல இல்ல, அக்கறையில மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, ராத்திரிக்கு தான் வருவாங்க. நான் வேணா உனக்கு அந்த டீ கடையில நல்ல பால் டீ வாங்கி தரேன். எனக்கு பால் டீ பிடிக்காது. இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? கேட்க மாட்டேன். டேய், டீச்சர், என்ன சார் இது? சின்ன குழந்தைய போட்டு இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை இல்ல, குட்டி பிசாசு. நீங்க சும்மாருங்க சார். என் வகுப்புல இவன் தான் சார் அறிவு ஜீவி. என்னத்த அறிவு ஜீவி? இவன் கேக்குறதெல்லாம் கொடுத்து நம்ம சமாளிக்க முடியாது டீச்சர். எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணு, உனக்கு என்ன வேணும்? வா போலாம். இருங்க இருங்க, வேண்டாம் வேண்டாம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதான் கசாம ஐயோ விடுப்பா. டீச்சரே என்ன கூப்பிடுறாங்கல்ல, நீ வாய் மூடிட்டு வாயை பார்த்துட்டு போ. நீ வா கண்ணு ஐயோ போலாம். டீச்சர் வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. வா. ஐயோ, ஏன்பா சம்பூர்ணம், உங்க அப்பா அவ்வளவு கோவப்பட்டு கொட்டுற அளவுக்கு நீ என்னப்பா கேட்ட? இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்னப்பா வேணும்? டீச்சரால முடிஞ்சத நான் வாங்கி தரேன். ஐயோ போச்சு, தீராத பழி வந்துருச்சு. விஷயம் காட்டு தீ மாதிரி பத்துக்கிட்டு பரவ போகுது. அருமைக்குரிய பெருமைக்குரிய தாய்மார்களே, நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.